இந்த படத்தில் ஒரு பிராமி எழுத்துக்கள் வந்து நமக்கு காமிக்கப்படுது. அதாச்சும் என்னென்னா சங்கோத பாஷைக்காக அந்த எழுத்துக்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு காமிக்கப்படுது. ட்ரெய்லரில் வருது. இதை நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம். சரி, இதை கொஞ்சம் ஒரு ஃபேக்ட் செக் வந்து பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால தேடி பார்த்தேன் அதோட காலம் என்ன அப்படின்னு. 1964 இந்த எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதாக நமக்கு காமிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. 1930 கேவி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அவரோடது வந்து ஒரு பெரிய ஒர்க்காக வந்து போய் முடியல. அதுக்கப்புறம் 1961 தான் வந்து நீலகண்ட சாஸ்திரி ஐராவதம் மகாதேவன் மூலமாக வந்து இந்த பணியை வந்து மேற்கொள்ளணும்னு முயற்சி பண்ணுறாரு. புகழூர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்த கல்வெட்டுகளை அவங்க அந்த பணியை முடிக்கும் போது கிட்டத்தட்ட 1965 ஆகிடுது. இதுவுமே கூட அந்த குறிப்பிட்ட ஒரு கல்வெட்டு தான். ஆனால் முழுமையாக இந்த பணிகள் வந்து நடந்தது, இதோட பெரிய வீச்சு வந்தது அப்படிங்கிறது வந்து 1990 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் 1964, 65 காட்டப்படுது இல்லையா. இந்த காலகட்டங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து அந்தளவுக்கு பாப்புலர் கிடையாது, அந்தளவுக்கு அதை பற்றின அவேர்னஸுமே கிடையாது. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒன்று இருக்குது, அதை நம்ம படத்தில் காலத்தை தாண்டி கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இதை பார்க்கும்போது இது நம்மளோட கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த பிராமி எழுத்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இன்னொன்று, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த படத்தில் கேரக்டர்ஸ்க்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். செழியன், சிவகார்த்திகேயனோட பேர் சே அப்படின்னு தான் அவரை அழைக்கிறாங்க. இந்த படத்தில் அவர் ஒரு பெரும் புரட்சியை வந்து முன்னெடுத்து நடத்த போகிறதா காமிக்கிறதுனாலேயே சேங்கிற பேர், சேகுவராவோட அந்த சேங்கிற பேரை வந்து அடையாளப்படுத்தி அவரை பேசியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கேரக்டர் பேர் வந்து ரவிமோகனோடது. திருநாடன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. திரு, ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் நேம் அப்படின்னு நினைக்கிறேன். சுத்தமான ஒரு தமிழ் பேர். ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சண்டை போடுறாரு, பல பேரோட மரணத்துக்கு ஒரு காரணமாக இருக்கார் அப்படின்னு காமிக்கப்படுது. ஸோ இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேமாக இருந்தது. அதர்வாவோட பேர் வந்து சின்னதுரை, அண்ணனோட அந்த அரவணைப்பில் வாழக்கூடிய ஒரு துறையாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 1964 சின்னசாமி அப்படிங்கிறவர் வந்து தனக்கு தானே தீ வச்சு இறந்துக்கிட்டார், இந்திய எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். அவரோட நினைவாக கூட அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. அவரோடது தான் முதல் உயிரிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவர் தன்னைத்தானே வந்து தீ வச்சு கொளுத்திக்கிறார். ஈவன் அவர் எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சட்டை போட்டோம் அப்படின்னா அந்த சட்டை மேலே இருக்கு தெரிஞ்சிடும், அது உள்ளார எப்படியே காப்பாற்றிடுவாங்கன்றதுக்காக 2 சட்டை போட்டுட்டு போய் அவர் தனக்கு தானே அந்த மண்ணெண்ணையோ பெட்ரோலோ ஊற்றி தன்னைத்தானே வந்து தீ வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் 2 பேர் அந்த 1964 காலகட்டத்திலே வந்து தீ வச்சு தங்களை தாங்களே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பேர் வந்து அரங்கநாதன், இன்னொருத்தர் பேர் வந்து சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே, ஒருத்தர் வந்து பிஎஸ்என்எல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து கார்ப்பரேஷனில் வேலை பார்த்த அதிகாரிகளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இவங்க தான் வந்து 1964 இந்த சூசைட் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக வந்து இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு எங்கேருந்து ரெஃபரன்ஸ் இவங்க எடுத்திருப்பாங்க? எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களே வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க? அதுவும் தீ வச்சு கொளுத்திக்கிறது இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா, 1963 வியட்நாமில் அமெரிக்க படைகளை எதிர்த்து பௌத்தர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டத்தை ஒன்று பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து அகிம்சையை முன்னிறுத்துறதுனால அவங்களே வந்து தீ வச்சு கொளுத்திக்கிட்டு ஒரு போராட்டத்தை வந்து எதிர்ப்பு போராட்டமாக காமிச்சாங்க இல்லையா. இதோட தகவல்கள் ஓரளவுக்கு வந்து இந்தியாவில் எல்லா இடங்களையும் சேர்ந்ததோட விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு போராட்டம் கிளம்புச்சு அப்படின்னு வந்து சில தகவல்கள் நமக்கு வந்து சொல்லப்படுது. 1965 நடந்த அந்த 1ஆம் ஆண்டு நினைவேந்தலில் தான் மாணவர்களோட எழுச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சொல்லணும் அப்படின்னா, பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், அப்புறம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இந்த தியாகராஜா காலேஜ், இதுதான் வந்து மாணவர்களோட முக்கிய போராட்ட களமாக இருந்ததாகவும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இதோட இன்னொரு ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பொள்ளாச்சியில் நடந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இந்த போராட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து டிஎம்கே இருந்தது அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இந்த போராட்டத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டை கடந்து ஆந்திராலையும் கூட வந்து இந்த போராட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க. அன்றைக்கி இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனோட சொந்த ஊர் வந்து திருத்தணி பக்கம் தான். அவரோட வீட்டை எல்லாம் கூட முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க. அது வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சிலர் தகவல் சொல்கிறாங்க. ஈவன் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹிந்துப்பூர்லையும் கூட வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்ததாகவும், அங்கு கூட துப்பாக்கிச்சூடு மாணவர்கள் மீது நடத்தப்பட்டதாகவும் கூட தகவல்கள் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு, ஆந்திராவில் இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான வரலாற்று குறிப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகாலையும் கூட இருந்தது. ஆனால் என்னென்னா, தமிழ்நாட்டு அளவுக்கு காங்கிரஸ் மக்களே கூட இந்தியை எதிர்த்து தொடர்ந்து போராடினாங்க தமிழ்நாட்டில். ஆனால் அது கர்நாடகாலையும் ஆந்திராலையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ்காரர்களாலேயே வீழ்த்தப்பட்டது. இந்த மாதிரி வரலாற்று பின்புலம் வந்து இந்த பராசக்தி படத்துக்கு நிறையவே இருக்குது. என்னதான் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இருந்தாலும் கூட டிஎம்கே தான் வந்து இந்த போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்தது அப்படின்னும், ஆனால் இந்த போராட்டத்துக்கான ஒரு தலைமை ஏற்கக்கூடிய அந்த மாணவர் அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பொதுவான ஆளை நிறுத்தணும். ஏன்னா அது ஒரு கட்சி சார்பாக போயிடுச்சு அப்படின்னா
அது சரியாக இருக்காது. ஒரு பொதுவான ஆள் இருந்தாங்க அப்படின்னா அந்த போராட்டம் வந்து நியாயமான போராட்டமாக ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட போராட்டமாக உணர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தர் நிறுத்தினதாகவும் சொல்கிறாங்க. அவரோட பேர் வந்து ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த போராட்டத்தில் போலீஸ்காரரோட மகன் கூட ஒரு மாணவர் வந்து இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் இந்த படத்தை சுற்றி நிறையவே இருக்குது. இந்த படத்துக்குள்ளார எவ்வளோ விஷயங்களை சேர்த்துருக்காங்க, சினிமாட்டிக் லிபர்ட்டி எவ்வளோ எடுத்திருக்காங்க, எவ்வளோ உணர்வு மிக்கதாக இந்த படம் வந்து கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் படம் வந்தவொடனே பார்ப்போம். ஆனால் படத்தோட கதையோட பிளாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிகிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள். ஒரு தம்பி அவன் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணுறான், அவன் ஒரு கட்டத்தில் இறந்து போகிறான். அதுக்கான ரிவெஞ்ச் மாதிரியான இல்லை அவனோட போராட்ட வடிவத்தை கையில் எடுத்து அந்த போராட்டத்தை அண்ணன் முன்னெடுக்கிறான். இதுதான் பேசிக் ஒன்லைன். இந்த ஒன்லைன் வந்து நமக்கு புதுசு இல்லை. பட் இது செட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய காலமும் இது செட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சம்பவமும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ படம் வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூவாக பண்ணுவோம்.